பிரம்மாவை முதல்ல படைச்சு அவருக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்றார். இனிமே நீ படைத்துக்கொள்னு சொல்லுகிறார். எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது அவ்யக்தம். ஏன்னா அவ்யக்தத்தை தெரிஞ்சுட்டா தான் வியக்தம் தெரிய முடியும். அதனால நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்யக்தம். ஆனா எதை உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாதோ அதுதான் அவ்யக்தம். என்ன தெரிஞ்சுக்கோ அப்பதான் நீ வியக்தமாக்கலாங்கிறது. இவருக்கு சந்தேகம் வருது. அப்ப நீ தான் அவ்யக்தமாங்கிறார். பகவானிடத்தில் எல்லா அனுகிரகத்தையும் பெற்றார், எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். இப்ப நாம பாக்குறதெல்லாம் அவ்யக்த உபனிஷத்து. எப்படி பிறந்ததுன்னு மேல சொல்றார். ஓங்காரேண பதான்யகாயத்து சஹஸ்ரம் சமாஸ்ததைவாக்ஷர. அந்த அக்ஷரங்களை எல்லாம் 1000 வருஷம் பாடினார். ததா ஜோதிர்மயம் ஸ்ரீயாலிங்கிதம் சுபர்ணரதம். அப்ப இந்த பிரம்மாவுக்கு முன்னாடி பகவான் நேர காட்சி கொடுக்கிறார். அவருடைய தரிசனம் என்ன அற்புதமான திருக்கோலத்தோட வரார்னு உபனிஷத்தே சொல்றது. ஜோதிர்மயம், ஒளி வடிவமா இருக்கார், ஜோதிஷ் மயமா இருக்கிறார். ஸ்ரீயாலிங்கிதம், மகாலட்சுமியாலே அணைக்கப்பட்டவராக இருக்கிறார். இடது திருமடியில் அமர்த்தி கொண்டு வலது கையாலே பெருமானுடைய திருமுதியில் அணைத்து கொண்டிருக்கிறாள். ஆலிங்கிதம். சுபர்ண ரதம், தங்கத்தாலான சிறகுகள் கொண்ட கருடன். ரதம், அவரை வாகனமாக கொண்டிருக்கிறார். கருட வாகனனாய் இடதுபடியில் மகாலட்சுமி அமர்த்தி அவளாலே அணைக்கப்பட்டவராய் சுபர்ண ரதம். சேஷபணாச்சாதித மௌலின், சேஷபணம் ஆதிசேஷனுடைய படங்களாலே மறைக்கப்பட்ட தலைமுடியை உடையவராய். நிருசிம்ம பெருமானுடைய தலைக்கு மேல ஆதிசேஷ படத்தோடு இருக்குங்கிறார். இடது திருமடியில மகாலட்சுமி, ஓடுறதுக்காக வாகனத்துக்கு கருடன், மேல கொடைபிடிக்கிறதுக்காக ஆதிசேஷன் வந்தார். அப்படி சேஷ ஆச்சாத மௌலிம். மிருகமுகம், தெளிவா சொல்றது, சிங்கமுகத்தோடே வந்தார். மிருகமுகம். நரவபுஷம், மனித உடலோடே பிறந்தார். நரவபுஷம். சசி சூரிய ஹவ்யவாகதம். சசி சூரிய ஹவ்யவாகதம். அகநயனத்ரயம் அபஷ்யத்து. 3 கண்களோடே இருந்தார். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு அக்னி. ஹவ்யவாகனன்னு சொன்னா அக்னின்னு அர்த்தம். அப்போ சந்திர சூரியோ சனேத்திரேன்னு உபனிஷத் சொல்லும். சக்ஷுஷி சந்திர சூரியவ், சந்திரனைய சூரியனு 2 கண்களாக கொண்டிருந்தார். அக்னியை 3வது கண்ணாக கொண்டு இப்படி நயனத்ரயம் அபஷ்யத்து. ததா பிரஜாபதி பிரணிபபாத நமோ நம இதி. நமோ நமஹான்னு சொல்லிக்கொண்டு கீழே விழுந்து நமஸ்கரித்தார். ததைவ அர்ச்சாதஸ்மதௌத அஸ்தௌதது. அதுக்கு மேல இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். உக்ரமித்யாக, ஒவ்வொரு சப்தமா சொல்றார். உக்ரம் ஏன் சொன்னேன்னு கேட்கறது. இவர் உக்ரம்னு சொன்ன உடனே அதுக்கு அர்த்தம் சொல்றது. எதனால் அவன் உக்ரம்னு சொல்றது. வீரம்னு திரும்ப சொல்றார். இவர் சொல்றச்சு எல்லாமே பிரதமா விபக்தியில இல்லை, சப்த அத்தனையும் த்விதீயால இருக்கு. உக்ரஹா சொல்லல, உக்ரம்னு சொல்றது. வீரஹா சொல்லல, வீரம்னு சொல்றது. வீரம்னா 2வது வேற்றுமை. பிரதமா விபக்தி வீரஹானா. வீரம்னா வீரனைன்னு அர்த்தம். உக்ரம்னா உக்ரனைன்னு அர்த்தம். ஜலந்தம்னா ஜலந்தனை, ஒளியோடு இருக்கிறவனைன்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவும் இல்ல, விஷ்ணும். மகாவிஷ்ணும்னா 2வது வேற்றுமை. எல்லாத்தையுமே த்விதீயிலே சொல்லிட்டு வர்றார். அப்படி சொன்னாதான் கடைசியில் ஸ்தோத்திரம் முற்று பெறும். நமாமி அகம். அப்படிப்பட்டவனை பட்டவனை பட்டவனை வணங்குகிறேன் முடியணும் இல்லையோ. ஜலந்தம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும். அது வரைக்கும் எல்லா சப்தங்களும் த்விதீய விபக்தி. நமாமி, நான் வணங்குகிறேன், நான் அவனை வணங்குகிறேன்னு மட்டும் தன்னிலையில கொண்டு போய் முடிச்சு விடுறார். நமாமிங்கிறது கிரியாபதம். அதை தவிர இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது எல்லாமே பெயர் சொல். தமிழ பெயர் சொல்னு சொல்லுகிறோம், உரி சொல்லா இருக்கும், கிரியாபதமா இருக்கும். வினை சொல்னு சொன்னா கிரியாபதம். நடக்கிறேன், பார்த்தேன், பேசினேன், உட்கார்ந்தேன், சிரிச்சேன், உபன்யாசம் கேட்டுக்கொண்டே சாப்பிட்டேன், உபன்யாசம் கேட்டுக்கொண்டே சிரித்தேன், உபன்யாசம் கேட்டுக்கொண்டே தூங்கினேன்னா. சாமி அந்த 2 கிரியாபதம் மட்டும் சேர்க்காதீங்க. வேற எதை வேணா நீங்க வினைச்சொல்ல சேர்த்துங்க. உபன்யாசம் கேட்டுட்டே ரசிச்சேன் பண்ணலாம். கச்சேரியை கேட்டுட்டே ரொம்ப நாளா பிரம்மா அனுபவமா இருந்தது ரசிச்சேன்னு சொல்லுங்க. அப்ப இது எல்லாமே கிரியாபதங்கள். பெயர் சொற்கள் வேறு, எல்லா சப்தமும் பெயர் சொல். உக்ர, வீர, மகாவிஷ்ணு, ஜுவலந்த, சர்வதோமுக, நிருசிம்ம, பீஷண, பத்ர, மிருத்யோர் மிருத்யும், இது வரைக்கும் இருக்கிற எல்லாமே பெயர் சொற்கள். நமாமி, நமாமின்னு சொல்றது கிரியாபதம், வினைச்சொல். அகம், அகங்கிறது சர்வநாமம். நான்கிறது பெயர் சொல் இல்லை, விசேஷ சொல் இல்லை.
நான் நீங்க உட்காந்துருக்க எல்லாரும் சொல்லலாமோ இல்லையோ? அவன்னு எல்லாரும் சொல்லலாமே. யாரார் அந்த சப்தத்தை சொல்றோமோ அவனை குறிக்கும். அப்படி இருக்கிற சப்தம் தான் கடைசியில் இருக்கு. அதனால இனிமே ஏன் அவர் உக்ரம்னு சொன்னார், ஏன் ஜலந்தம்னு சொல்ல போறார், ஏன் விஷ்ணுன்னா அந்த உபனிஷத்தே பதில் சொல்றது. உக்ரம் உக்ரம் இத்தியாக, ஏன் உக்ரம்னு சொன்னார் இது இப்ப இங்க சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் உக்ரம்னு ஏன் சொன்னாருங்கிறத தனித்தனி பஞ்சாதியே இருக்கு. இந்த உபனிஷத்துல பஞ்சாதியிலேயே உக்ரம்னு ஏன் இருக்குன்னு இருக்கு. அது தவிர இந்த நரசிம்மராஜ பத ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குமே, ஏன் உக்ரம்னு இருக்குன்னு அந்த ஸ்லோகத்தையும் சொல்றேன், ஏன் உக்ரம்னு சொல்றான்னு பஞ்சாதியும் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா உக்ராங்கிற சப்துக்கு அர்த்தம் என்னன்னு கிடைச்சிடும். நம்ம உக்ரர் நரசிம்மர்னு சொன்ன உடனே பயங்கரம், கோபமா இருப்பார், வெட்டிடுவார், இப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அது சொல்லவே இல்லை. நீங்க உக்ராங்கிறதுக்கு நீங்களா அர்த்தம் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஏதோ பெரிய காரியம்லாம் பண்றார். ஒரு காரியத்தை உக்ரமா பண்ணியிருக்கார். அதுல அவருக்கு ரொம்ப உக்ரமான ஆசையா இருக்கு, பண்ணியே தீருவேன்னு ரொம்ப உக்ரமா இருக்கார், சொல்லலாம்ங்கிறார். இந்த எந்த இடத்துலையும் கோபம், பயங்கரம், தண்டனைங்கிற அர்த்தமே வராதுங்கிறார். நாம அந்த உக்ரான்னு சொன்ன உடனே என்னமோ பயங்கரம் நினைச்சுக்கோமே தவிர ஆழ்வார் அப்படி படவே இல்லையே. அழகியான் தானே, அறிவுருவம் தானே. நாரசிம்ம வபு ஸ்ரீமான்னு சசனம் சொல்றது. நரசிம்ம வபுசோடு அவதரித்தார் ஸ்ரீமான். என்ன அழகு தெரியுமாங்கிறார். நாரசிம்ம வபுன்னு சொன்னா என்ன பயம் தெரியுமான்னு கேட்கல. ஸ்ரீமான்னா மகாலட்சுமியோட சேர்ந்திருக்க, ரொம்ப அழகா இருக்கார். அழகியான் தானே, அறிவுருவம் தானே. அரியான உருவத்தோட வந்தார், ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கார். நம்ம கண்ணுக்கு பயங்கரமா இருக்காருன்னால் அது பார்க்கிறவன் கண்ணில் இருக்கிற கோளாறு. நான் விபரீத புத்தியோட அருகில போனேன்னால் பயங்கரமா தான் இருப்பார். கிட்டக்க போறச்சே நரசிங்கனா போறேனா, ஹிரண்யகசிபா போறேனா, பிரகலாதனா போறேனா, நரசிங்க இடத்துல போறச்சே பிரகலாதன்னு நினைச்சுன்னு போனேன்னா அழகியான் தானேன்னு தோணும். இல்லை ஹிரண்யகசிபு நினைச்சுன்னு போனேன்னா அறிவுருவன் தானேன்னு தோணும். அப்ப பயங்கரமா இருக்குமா பிரியங்கரமா இருக்குமானா நான் எந்த புத்தியோட என்ன ஆசையோட அணுகிறேன்னு தான் அர்த்தம். அது மேல சொல்றார். உக்ரான்னு ஏன் சொல்றது? உக்ரஹா கலுவா ஏஷ மிருகரூபத்வாத், சிங்க வடிவத்தோட இருக்கிறதுனால உக்ரம். ஏனெனில் இப்ப இங்க எல்லாம் உட்காந்துருக்கு, பரமசாந்தமா ஒரு சிங்கம் நடுவுல இப்படி நடந்து வந்து இங்க அப்படி முன்னங்கால அப்படி உதச்சிடு உட்காந்துதுன்னா என்ன பண்ணும்? அது நம்மள ஒண்ணும் பண்றதல்ல, அது நம்மள ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. அது மாட்டுக்கு வருது. அது ஏறுறது பெரிய கஷ்டமா? நம்மளே ஏறிடுறோம். இப்படி ஏறித்து இங்க உட்காந்து எல்லாரையும் நம்மள ஒரு தரம் பார்த்துது. நம்ம சிரிச்சிருந்து ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு கிட்டக்க வருவோமா? முதல்ல வாசகதவு எங்க இருக்குன்னு பார்ப்போமா? எங்க இருக்கோ அது எதான பண்ணித்தா? அது ஒண்ணுமே பண்ணல. சிங்கம்னு சொன்னோடனே உக்ரம்னு நம்ம மனசுல படுறது அவ்வளவுதாங்கிறார். அது ஒண்ணுமே பண்ணல. அது சிங்கம். அது சிங்கம்னா காம்பீரியம்னு தான் மனசுல படணும். ஆனா நமக்கு என்னமோ அது பயங்கரம்னு பட்டுடுறது. அழகு கம்பீரமா இருக்கு, பலமா இருக்கு, என்ன வேணா நடத்திடும், இதுதானே தோணணும். ஆனா இது ஒன்னும் தோணாம பயங்கரம்னு ஒன்னே ஒண்ணு தோன்றதே ஏன்? அது தெரியல. ஆனா இவர் ஏன் உக்ரன்னு சொல்றோம்னால் சிங்க முகத்தானா இருக்கிறதுனால உக்ரன்னு சொல்றோம். சிங்கம்னு சொன்னாலே அப்படித்தான் இருக்கும். உக்ரஹா கலுவா ஏஷ மிருகரூபத்வாத் உக்ரஹா. 2 வீரமித்யாக. இப்ப பிரம்மா 2வது சப்தம் சொல்றார். உக்ரன்னு சொல்லிட்டு வீரம். எதனால வீரம்? வீரனை, அது மறந்து விடாதீங்க. உக்ரம்னா உக்ரனானவனை, வீரனை, விஷ்ணுவை, ஜலந்தனை, சர்வதோமுகனை அப்படின்னு எல்லாமே 2வது வேர்ச்சி மேல வச்சுக்கணும். அது 2வது சொல்றார். வீரமித்யாக வீரோவா ஏஷ வீரியத்வாத். அவன் வீரியத்தோட இருக்கிறதுனாலேனால் 2வது ஆள்கிட்ட இவர் சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. நரசிங்க பெருமான் எத்தனை பேரோட போட்டார்? ராமன் லட்சக்கணக்கானோட போட்டிருக்கார். கண்ணனாவது ஒரு 10-15 அசுரர்களான்னு கொண்டு இருக்கார். இவர் ஹிரண்யகசிபுவை தவிர ஒத்தட்ட சண்டையே போட்டதில்லை, இருக்கவே இல்லை. லோகத்துல அவர் இருந்ததே கொஞ்ச நேர பொழுதுதான். அதற்குள்ளேயே பிரகலாதனுக்கு அனுகிரகிச்சார், கிளம்பி போயிட்டார். ஆனா இவரை பத்தி வீரன்கிறீரே, என்ன மகாரதியா, ரதியா, அர்த்தரதியா, வேல் சண்டை போடுவரா, கம்பு சண்டை போடுவரா, இல்ல தேர் ஓட்டின்னு போவரா? ஒண்ணுமே பண்ணதில்ல. குழந்தை பிறக்கிறது, சண்டை போடுறது, முடிஞ்சு போச்சு. அப்ப வீரன் எப்படி சொல்லுவீர்னால், இல்ல வீரியம்னா அர்த்தம் அது இல்லைங்கிறார். நிர்விகாரனாய், விகாரமே இல்லாதவனாய் எதிரியை யார் ஜெயிக்கிறானோ அவன்தான் வீரன். அவனைத்தான் வீரனேன்னு சொல்றேன். நாம உட்கார்ந்த இடத்துல இருக்கலாம், சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா என்னை பார்த்த பார்வையிலே எதிரி கையை கூப்பிட்டு நான் வரலன்னு போயிடணும். அதுக்கு நான் விகாரமே அடையக்கூடாது.
என் முகத்துல சலனம் கூட இருக்கக்கூடாது, அவன் கத்தியே வீசுற மாதிரி இருந்தா கூட அப்படியே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த சக்திக்கு தான் வீரியம்னு சொல்றா. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு மொத்தம் 6 குணங்கள். ஷண்ணாம் பகை தீரினாம் பகவான்னு சொல்லச்சேவே ப க வ 3 2 6 கல்யாண குணங்கள். ப ஞான பல, க ஐஸ்வர்ய வீரிய, வ சக்தி தேஜஸ். இல்ல பகங்கிறதுக்கே 6மே சொல்லலாம். இந்த 3த்துக்காகத்தான் சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தர்கள்னு சொல்லுவோம். பெருமாள் தன்னையே 3ஆ பிரிச்சுனுட்டார். சதுராத்மா சதுர்வியூகா சதுர்திரம்டா சதுர்புஜா, இதெல்லாம் 4ஆ பிரிச்சது. வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். இதுல வாசுதேவனிடத்துல 6 குணங்களும் இருக்கும். அடுத்து இருக்கிற 3 பேர்கள்ட்ட 2 2ஆ இருக்கும், 3 2 6ஆ இருக்கும். இல்ல இவர் ஒத்தரிட்ட 6மே இருக்கும். அதுல வீரியம்ங்கிறது முக்கியமான குணம். அது என்னவெனில், தான் விகாரம் அடையவே மாட்டார், தான் மாறவே மாட்டார். ஆனா தன்னோட சம்பந்தப்பட்ட மொத்தத்தையும் மாத்திடணும். கொல்லம்பற்றையில கீழே இருக்கிற இரும்பு துண்டை பார்த்துருக்கீங்களா? பெரிய சம்மட்டி வச்சுருப்பா, சின்னதாக ஏதாவது அம்பு கும்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இரும்பு துண்டை வச்சு தட்டால் தட்டான்னு அதில் போட்டு அடிப்பா. அந்த அடிக்கிறச்சு அதுக்கு கீழே ஒரு பெரிய இரும்பு துண்டு இருக்கும். அந்த துண்டு என்ன பண்ணாலும் அசையாது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம எதை வச்சு அடிக்கிறோமோ அதுதான் எல்லாமா மாறும். எது அடி வாங்குறதோ அது நன்னாவே மாறிடும். கீழே அதுக்கு ஆதாரமாக ஒன்று வச்சிருக்காளே அது மாறவே மாறாது. அதுக்கு இருக்கிறது தான் வீரியம்னு பேர். தான் மாறவே மாறாது, ஆனால் தன்னோட சம்பந்தப்பட்டதை மாற்றி விடுறதோ இல்லையோ. பிரம்மம் இவ்வளோ பெரிய ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாரே, அவர் மாறுவரான்னு கேட்டால் மாறமாட்டார். ஆனால் தன்னோட சம்பந்தப்பட்ட பிரகிருதியை மொத்தமாக மாற்றி விடுறாரோ இல்லையோ. அதனாலதான் வீரம், வீரியமுடையவர் வீரன், வீரியமுடையவனை வீரனை அப்படின்னு 2வது சொன்னேன். வீரியத்வாது மகாவிஷ்ணு மித்யாக, மகாவிஷ்ணுன்னு 3வது சொல்றார். ஏன் மகாவிஷ்ணுன்னு சொன்னேன்னால், எங்கும் வியாபித்திருக்கிறபடியால், எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் மகாவிஷ்ணு. அனோரணீயான் மகதோமகியான் ஆத்மா குஹாயான்னு சொல்லுவார்கள். அணுவுக்குள்ள அணுவா இருக்கார், மகத்துக்குள்ள மகத்தா இருக்கார். மகத்தை விட பெருசா இருக்கார். சின்னதுக்கெல்லாம் உள்ள இருக்கார், பெரியதற்கெல்லாம் விட பெரியவராக இருக்கிறார். அணுவுக்கு அணு மகானா இருக்கக்கூடியதுக்கு மகத்தா இருக்கார். அதனால விஷ்ணுன்னு சொன்னேன். விஷ்ணுனால் வேஷனேன்னு தாத்து, எங்கும் எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவர். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவயேகா நாராயணான்னு சொல்லுவார்கள். சர்வபூதாந்தராத்மானா எல்லாத்துக்குள்ளும் இருக்கிறார், திவ்யமா இருக்கார், தேவன் ஏகனாக இருக்கிறார். கரந்தசில் இடந்தொருள் இடந்திகள் பொருள் சொருள் கரந்து எங்கும் பரந்துளன், எல்லாவிடத்திலும் இருக்கிறபடியாலே விஷ்ணு. மகாவிஷ்ணு எல்லாவிடத்திலும் எப்போதும் எல்லாருக்குள்ளும் எவைக்குள்ளும் இருக்கிறபடியால், யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தொய்விலன்னு போசம். எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். இந்த சர்வ வியாபகத்துவம் அத்தான் மகாவிஷ்ணுன்னு சொல்றார். இது 3வது சொன்னேன். அதனால 3 மகாவிஷ்ணு மித்யாக மகதோவா அயம் மகான் ரோதசி வியாபியஸ்திதா. அந்த நரசிம்ம உருவம் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் தொட்டுதான். பூமியை ஒரு பக்கம் தொட்டு இருக்கார், ஆகாசத்தை அவ்வளவு தூரம் தொடுறார். அத்தனை பெருசா இருக்கவே தான் உன்னை மகாவிஷ்ணுன்னு சொல்றேன். அசையாம ஹிரண்யகசிவை முடிச்சதுனாலதான் வீரன்னு சொன்னேன். உன் திருமேனி என்ன நினைச்சுட்டு இருக்கே, என்ன பண்ண போற, எப்படி ரட்சிக்க போற, ஒண்ணுமே தெரியலையே. ஆனா பெரிய பெரிய காரியம் பண்ணிய, அதனாலதான் உக்ரனைன்னு சொன்னேன். தான் அசையாம பெரிய காரியம் பண்ணதுனாலே உக்ரம். வீரம் தான் அசையாம மட்டுமில்ல, எதிராளி அழிச்சுட்டே உனக்கு ஒண்ணுமே வரவில்லையே, அதனால வீரம். மகாவிஷ்ணு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் எங்க இருக்குன்னே தெரியலையே, அதனால மகாவிஷ்ணு. ஜுவலந்தம், இது 4வது சப்தம் சொல்றார். ஜுவலன்னிவ கல்லு கல்வசாவஸ்திதா. ஜுவலந்தம் நீ ஏன் சொல்லுகிறீர்னால், இவையா எரிவட்ட கனன்னவாய். ஆழ்வார் சாதிக்கிறார், இவையா எரிவட்ட கண்கள். இந்த கண்கள்லாம் பார்த்தா வட்ட கண்ணா எரிஞ்சின்னு காப்புல இருக்கான். திருமேனி முழுக்க சட்டாபட்டலமா, எங்கெங்க தலைமுடியெல்லாம் உளைமயிரெல்லாம் அங்கங்க அசைறது, இவ்வளோ ஒசரமா இருக்கிறார். அந்த ஜுவலனம் நம்மால கண்ணை பார்க்க முடியாத, கண்ணு கூசுற அளவுக்கு ஒளி. ஒளி நமக்கும் தெரியும், நட்சத்திரங்களுக்கு ஒளி இருக்கு, சந்திரனுக்கு ஒளி இருக்கு. ஆனா சூரிய ஒளி அரை நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு மேல பார்க்க விடாதோ இல்லையா. அந்த சூரியனையே 1000 சூரியர்களை ஒரு சேர வச்சு
ஒரே சமயத்துல எரிச்சால் எத்தனை ஒளி இருக்குமோ அந்த ஒளி படைத்தவர். பரோஜ்யோதிகி, நாராயண பரோஜ்யோதிகின்னு சொல்றோம். பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியத்தேன்னு சொல்றோம். எல்லா விதமான ஒளியும் அவரே. அதனாலதான் உபனிஷத்து சொல்லச்சே, ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம். அவர் இருக்கும் இடத்தில் சூரியன் ஒளிவிட மாட்டார். சந்திரங்கள் நட்சத்திரங்களுக்கு ஒளியே இருக்காது. இதுகளுக்கே ஒளி இருக்காதுன்னால் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி குதோயம் அக்னிஹி. அவருடைய திருமேனி ஒளியால தான் எல்லா இடத்திலையுமே ஒளி. சூரியனுக்கு ஒளியும் அவர் திருமேனியாலே, சந்திரன் ஒளி அவருடைய ஒளியாலே, நட்சத்திர ஒளி அவர் ஒளியாலே. அதுகளுக்கே அவருக்கு முன்னாடி ஒளி இருக்காதுன்னால் குதோயம் அக்னி. அக்னி எல்லாம் அவர் முன்னாடி நிற்க கூட பண்ணாது. எல்லாம் விட்டில் பூச்சி மின்மினி பூச்சி ஆட்ட ஆயிடும். அவ்வளவு ஒளி இருக்கிறபடியால் ஜலந்தன். சர்வத்தோமுகம்னால் எல்லாவிடத்திலும் எல்லாரும் அவருக்கு திருமேனியாக இருக்கிறபடியால் சர்வத்தோமுகம். ஒரே சமயத்துல மொத்த பேர் வார்த்தையும் மெய்யாக்கினபடியால் சர்வத்தோமுகம். நரத்தம் மிருகத்தம் கலந்திருந்து நரசிங்கன்னு பேர் வச்சதை விட நரசிம்மன்னு வேதம் சொன்னது இன்னும் முக்கியங்கிறார். பிராட்டியோட கூடி இருக்கிறபடியால் பத்ரம்னு சொன்னேன்னுட்டார்.